மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது இருக்கிறது பல்லாயிரம் வருடமா இருக்கு. ஆனால் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டிலே கதகளி அப்படின்னு களரிப்பாட்டுன்னு ஒரு வடிவத்தை பார்ப்போம். இந்த கதகளியை வடிவமைத்த தம்புரான்னா அந்த ஊரோட கிங்கு, அவர் அங்கே செல்கிறார். செல்லும் பொழுது அவருக்கு அந்த பிளாஷ் வரல. நிறைய பேருக்கு தெரியும், மீடியால இருக்கிறவனுக்குலாம் ஒரு ரைட்டர் பிளாக்னு ஒண்ணு வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு ஐடியா உதிக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சிக்குதியா, இதுக்கு மேல நமக்கு ஐடியா வரலன்ற மாதிரி அந்த தம்புரான் போர்க்கலையில எல்லாம் சிறந்தவர். இந்த கதகளின்ற ஒரு ஆர்ட் ஃபார்மை கிரியேட் பண்ணணும் போது அவருக்கே டக்குன்னு ஒரு ஐடியா, ஒரு ஸ்டக்கப் ஆயிட்டாரு. அங்க போய் அம்மா பராசக்தின்னு வேண்டாரு. அங்க இருந்து அங்கதான் அந்த காளி மிருதங்க சைலேஸ்வரி வடிவத்தை பார்த்தாலே தெரியும், அப்படியே ஒரு மனோகர வடிவம். அவருக்கு அந்த அம்மா அப்படியே குளத்துல இருந்து எழுந்து வராங்க. வந்த உடனே ஒரு ஸ்பார்க் வந்தது. அதுல உருவானதுதான் கதகளி. இன்னைக்கு அங்கதான் கதகளி ஆர்ட்ஸ் இதுக்கெல்லாம் அங்கதான் போவாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கல்வியில் ஒரு தடை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடம் 9ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது அடிப்படை கல்வி, 9ஆம் இடம் என்பது போஸ்ட் கிராஜுவேஷன், 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு கல்வி. இதுல எல்லாம் ஒரு தடை வந்துருச்சுன்னு விலகிட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா, அந்த மிருதங்க சைலேஸ்வரி பாட்டை கேட்டா கூட அந்த பிளாக் சரியாயிடும். நீங்க அங்க போக கூட தேவையில்லை. அந்த அம்மாவோட பவருக்கு ஒரு சொல்றேன்.